Good morning, children. Welcome back to our science class. Take page number 87. Just think. You look at that. A medical camp was conducted in a school. Most of the children were healthy. Some students had some health issues. Priya had bleeding gums. Raja could not see clearly in dim light. Arun had bent legs. Can you guess what would be the reasons? Listen. ஒரு பள்ளியில் மருத்துவ முகாம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு சரியா நடத்தப்பட்டது. அதில் நிறைய மாணவர்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு உடல்நலத்தோடு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கு. யூ சி பிரியா ஹேட் ப்ளீடிங் கம்ஸ். பிரியாவுக்கு இந்த பல் ஈறுகளில் இரத்த கசிவு இருந்திருக்கு. ராஜா குட் நாட் see clearly in dim light. ராஜாவால் இந்த குறைந்த ஒளியில் தெளிவாக என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. அருண் ஹேட் பெண்ட் லெக்ஸ். அருணுக்கு கால்கள் வளைந்திருந்திருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத உன்னால் யூகிக்க முடிகிறதா? ஃபேக்ட் 5. Sunscreen lotion reduces your skin's ability to produce vitamin D by up to 95%, which may lead to vitamin D deficiency. இந்த சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் களிம்புகள், அந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்கலாம், சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் அந்த களிம்பு, இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் தோலின் விட்டமின் டி உற்பத்தியை 95% என்ன செய்கிறது அப்படின்னா குறைக்கிறது. இதனால் விட்டமின் டி குறைபாட்டு நோய் என்ன செய்கிறது அப்படி ஏற்படுது. ஓகே children. Okay, next look at activity 6. Activity 6, make your food little healthier. What do you need? A small cup of green gram seeds, water and thin cloth. இந்த பாசிப்பயிறு, அடுத்து நீர், தண்ணி, அடுத்து அதை மெல்லிய ஒரு வடிகட்டக்கூடிய ஒரு துணி. How to do? Soak the green gram seeds in water overnight. இந்த பாசிப்பயிரை என்ன செய்யணும் அப்படின்னா முழுவதும் நீரில் என்ன செஞ்சிடணும், ஊற வச்சிடணும். இந்த green ஓகே ஓவர்நைட். டேக் அவுட் த சீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைன் த வாட்டர். நீரை வடிகட்டி அடுத்து பாசிப்பயிரை எடுத்துடணும். wrap the seeds in wet thin cloth. அந்த ஈரமான லேசான துணியில் பாசிப்பயிரை நல்லா வச்சு கட்டிடணும். ஈரமான அந்த லேசான துணியில் பாசிப்பயிரை வச்சு கட்டிடணும். கீப் இட் ஃபார் டே ஆர் 2. 1 அல்லது 2 நாட்களுக்கு அப்படியே வச்சிடணும். ஸ்ப்ரிங்கிள் சம் வாட்டர் வென்எவர் இட் இஸ் ட்ரை. துணி காயும் போது என்ன செய்யுது? ஸ்ப்ரிங்கிள் சம் வாட்டர் வென்எவர் இட் இஸ் ட்ரை. துணி காயும் போது தண்ணீர் தெளிக்கவும். துணி காயும் போது அந்த நம்ம கட்டி வச்சுருக்க அந்த துணி காயும் போது அதில் என்ன செய்யணும், தண்ணீரை என்ன செய்யணும், தெளிக்கணும். ஓகே சில்ட்ரன். நவ் what do you see? You can see the white sprouts coming out of the seeds. இந்த பாசி பயிர்லேருந்து வெள்ளை நிற முளை குருத்துகள் வர்றதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, what do you learn? Green gram sprouts are low in calories, have fiber and vitamin B. They have comparatively high amount of vitamin C and K. இந்த முளை கட்டிய பாசி பயிரில் குறைந்த கலோரி இருக்குது. இதில் நார்ச்சத்து இருக்குது, விட்டமின் பி இருக்குது. இதில் அதிக அளவு விட்டமின் சியும் விட்டமின் கே இதுவும் என்ன செய்திருக்கிறது, அடங்கி இருக்கிறது. ஓகே சில்ட்ரன். நவ் வி ஸ்டடி அபவுட் மினரல்ஸ். மினரல்ஸ்னால் தாது உப்புகள். ஓகே, மினரல்ஸ் ஆர் ரெக்யர்ட் ஃபார் க்ரோத். இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 88 சில்ட்ரன். Minerals are required for growth as well as for the regulation of normal body function. Green leafy vegetables like spinach, pulses, eggs, milk, fish and fruits are important sources of minerals. Minerals are also a protective foods. Minerals இந்த உடல் வளர்ச்சிக்கு அடுத்து உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. ஓகே, இந்த ஃபுட்டில் மினரல்ஸ் அதிகமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஓகே, நான் மினரல்ஸ் ஆர் ஆல்சோ ஏ ப்ரொடக்டிவ் ஃபுட். இது ஒரு பாதுகாப்பு உணவுகள். யூ சி லுக் அட் த டேபிள் 3 மினரல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு calcium functions
strong for bones and teeth, clotting of blood. வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அடுத்து இரத்தம் உறைதல், clotting of blood. Then phosphorus, strong bones and teeth, வலுவான எலும்புகள், அடுத்து பற்கள். ஓகே. Next iodine, synthesis of thyroid hormone, Next iron, formation of hemoglobin and brain development, hemoglobin உற்பத்தி, அடுத்து மூளை வளர்ச்சிக்கு என்ன செய்கிறது, பயன்படுகிறது. Okay children, next, do you know 80% of the world production of moringa leaves is in India? The major countries which important moringa leaves are China, US, Germany, Canada, South Korea and European countries. இந்த உலக அளவில் வந்து 80% வந்து முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. சரியா? இந்த முருங்கைக்கீரையை வந்து சைனா, அமெரிக்கா, ஜெர்மனி இது போன்ற நாடுகள் வந்து இறக்குமதி செய்கிறது. ஓகே சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் லுக் அட் திஸ் fact 5. You see this one, moringa leaves are rich in vitamin A, C, potassium, calcium, iron and protein. It also contains powerful antioxidant. இது வந்து ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக என்ன செய்கிறது உள்ளது. சரி, இவையெல்லாம் நிறைந்திருக்கிறது, ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக என்ன செய்கிறது உள்ளது. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட், வாட்டர். Our body needs an adequate supply of water in order to maintain good health. Any human being should take minimum 8 tumblers, 2 liters, 8 tumblers, that is 2 liter of water every day. நமது உடலில் வந்து நலமுடன் பேணுவதற்கு நம்ம வந்து அதிகமான நீர் என்ன செய்யணும், அருந்தணும். சரியா? குறைஞ்சது 8 டம்ளர், அது வந்து 2 லிட்டர்ஸ்க்கு ஒப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் என்ன செய்யணும், குடிக்கணும். ஓகே சில்ட்ரன், லுக் அட் திஸ். Complete the following table. Nutrients, carbohydrates. Then you should write sources. Where function was, there you write their function. Okay, whether they asked sources or functions. That is, listen carefully. Nutrients, carbohydrates, sources, rice, wheat, potato. Function, give us energy. You write, give us energy. Take your pencil and write. Page number 88 la function, the carbohydrates உடைய function என்னன்னு கேட்டிருக்கலாம். அதில் நீங்கள் எழுதிக்கோங்க, give us energy. Then fats, sources, fish, egg, yolk, ghee, meat. Okay, that functions give us energy. Or remaining all, you read the book and find the answer. Okay children, this is your homework. Okay, now all of you take your classwork note, write a classwork now. Take new page, write health and hygiene, lesson name health and hygiene, without mistake. Write without mistake. Questions are in page number 94. Open the book and look at the question. Write 2 examples for each of the following. First, food items rich in fat. Food items were rich in fat. Egg yolk, meat. Then vitamin deficiency diseases. Vitamin C, scurvy. Vitamin D, rickets. Vitamin C, scurvy. Vitamin D, rickets.
You can write vitamin A, night blindness, vitamin B, berry, it is in page number 86. Okay, then vitamin K, weakness of the bones, teeth. நீங்கள் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸில் வந்து அந்த பீன் கொடுத்து விட்டமின் சி, விட்டமின் டி இருக்குல்ல, அதை பாயிண்ட்ஸில் எழுதுங்க. நம்பர் 1 விட்டமின் சி, இதில் சி கொடுத்துட்டேன் மிஸ்டேக்காக. லிசன், விட்டமின் சி இருக்குல்ல, அது வந்து நம்பர் 1 போட்டு ஸ்கர்பி. விட்டமின் டி நம்பர் 2 போட்டு ரிக்கெட்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து விட்டமின் ஏ, பி, கேக்கும் நீங்கள் எழுதலாம். சரியா? விட்டமின் ஏ, பி, இ, கே. ஏ விட்டமின் ஏ போட்டு நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் பி, பெரி. விட்டமின் இ, nervous weakness, sterility, immunity decreased. Then vitamin K, weakness of the bones, teeth. நம்ம வந்து பேஜ் நம்பர் 88ல் இந்த விட்டமின்ஸ் பார்த்து அதனுடைய டெஃபிஷியன்சி டிசீசஸ் பார்த்தோம்ல, அதில் கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு விட்டமின்ஸ்க்கும் கீழே அதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. ஓகே சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட். Now second one, differentiate between carbohydrate and protein. Differentiate between carbohydrates and protein. First you write carbohydrates. Side heading carbohydrates. Carbohydrates are energy giving component of the body. Carbohydrates are energy giving component of the body. They are not involved in repairing and regulating body functions. They are not involved in repairing and regulating body functions. Example, sugar, starch. Carbohydrates are energy giving components of the body. They are not involved in repairing and regulating body functions. Example, sugar, starch. Write soon children, write neatly. Then proteins. Proteins are body building components. They are necessary for growth, repair, and useful in regulating body functions. Example, soya beans, grams. Proteins are body building components. They are necessary for growth, repair, and useful in regulating body functions. Example, soya beans, grams. Okay, next third question. Define the term balanced diet. A balanced diet is a diet which contains an adequate amount of
all the necessary nutrients like carbohydrate, fat, protein, minerals and vitamins required for healthy growth and activity. A balanced diet is a diet which contains an adequate amount of all the necessary nutrients like carbohydrate, fat, protein, minerals and vitamins required for healthy growth and activity. Okay children, we will meet again in the next video. Thank you all.